காய்ஸ், இன்றைக்கி நம்ம புது டயர் ஒன்று மாட்ட போகிறோம். ஸோ என் டயர் இது கிழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஓட்டும்போது வெடிச்சிச்சு. அதனால் புது டயர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ கான்டினென்டல் கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கம்பெனி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி வாங்கியிருக்கோம். இது அல்ட்ரா ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த டயர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மாட்டுறதுக்கும் நம்ம ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் மெயினாக. ஸோ ஸ்மூத்தாக இருக்கும். கோஆர்டினேட்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இது வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டயர் நல்லாயிருக்கும், அதனால் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், டயர் பாருங்கள் கிழிஞ்சிடுச்சு. ஸோ இதனால தான் புதுசு மாற்ற போகிறோம். இது எப்படி ரோட் பைக்குனால் கலத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஒரு சின்ன சுவாசத்தில் இது அப்படியே லூஸ் பண்ணால் அப்படியே கலந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈஸியாகவே கலத்திடலாம். அந்த அவ்வளோதான் கைஸ். இது கலத்துறதுக்கு ஈஸி கைஸ், ஒரு மேட்ரு கிடையாது. ஸோ அதனால் டயர் மாற்ற போகிறோம். அதுவும் சோலோவாக டயர் மாற்ற போகிறேன். எப்படின்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம்னால் எப்படியா நம்ம மாற்றிடலாம். இந்த பாருங்கள், எவ்வளோ தான். இந்த இது தான் அந்த நட்டு வந்துடுச்சா, அவ்வளோதான். இதோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ டயர் ஈஸியாக கலத்திடுவான். ஏன்னா இந்த டயர் நம்ம கடையில் போய் மாற்றலாம். இருந்தாலும் நம்ம ரைடர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணுன்னா, கண்டிப்பாக இதை கற்றுக்கிடணும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சோலாவாக ஒரு ரைடு போகிறீங்கன்னா, சப்போஸ் எதாவது பஞ்சர் ஆகிடுச்சோ எதாவது ஆகிடுச்சுன்னா நம்ம களத்தை தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது முக்கியம். ஸோ அதனால் சரி நம்மளே ட்ரை பண்ணுவோம். இது நம்ம சைக்கிள்னால, இது என்னோடய ஓன் சைக்கிள்னால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் கலத்திட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு சஜஸ்ட் பண்ணாங்க, இது ஓன் சைக்கிள், நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம்டா, நீயே ட்ரை பண்ணு, உன்னால் முடியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சரி நம்மளே ட்ரை பண்ணணும். அதனால் இப்போ அதுக்கு டூல்ஸ் ஒன்று காமிச்சேன் பாருங்கள். அதுதான் அந்த டூல்ஸ், கலத்துற டூல்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டீப்போட அந்த நாப்பை எடுத்துகிட்டு அந்த டூல்ஸை வச்சு கலத்திடும், அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் கலத்துறதுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் கலத்தினேன். கலத்துறதுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ ஈஸியாகவே நம்மளுக்கு கலத்திட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு அந்த நாப்பு வெளியே வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாகவே கலத்திடலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கலத்திட்டு அப்படியே புது டீப்பும் புது டயர் போய் எடுத்து மாட்டிடுறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த டயர் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. பைக்குக்கு கார் கம்பேர் பண்ணும்போது இந்த சைக்கிளுக்கு இந்த டயர் ரொம்ப விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். 3500 இந்த டயரு. ஆனால் இந்த டயர் எதனால் அவ்வளோ காஸ்ட்னால், நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கைஸ். நம்ம ரைடு போகிறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம பெடல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னாங்க. ஸோ அதனால் இந்த விலையில் வாங்கினேன். ஸோ இதோட கம்மியான விலையெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம போகிற ரூட்டு, நம்ம ரோட் கண்டிஷன் எல்லாமே பார்க்கணுனால இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வாங்கினேன். ஸோ வாங்கி இப்போ மாட்டிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ மாட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான். அதேமாதிரி மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஒரு கையில் பிடிச்சி மாட்டணுங்காண்டி எப்படியோ மாட்டிட்டேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் மாட்டுறது. ஸோ இடையில என் பையன் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகிறான். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு, அவ்வளோதான் கைஸ். ஆனால் இது கொஞ்சம் ட்ரைனிங் என்னென்னா, எனக்கு முதல் டைம்னால் என்ன பண்ணுறது, எப்படி கலத்துறதுங்கிறது தெரியல. சரி நம்ம எப்படியா கலத்துவோம், எப்படியா கலத்தியாச்சு. இப்போ கலத்தி மாட்டிட்டேன். இப்போ இதோட டயர் 110 இது வைக்கணும். நம்ம 90 தான் வைக்கணும். ஸோ அதனால் 90 வச்சாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 90 நிப்பாட்டிடுவேன். ஸோ 90 வைக்கும்போது, இந்த இதுக்கு 90 வைக்கும்போது நல்ல இதாக இருக்கும் ஓட்டுறதுக்கும். அதனால் 62 வந்துடுச்சு, அவ்வளோதான். 70, 72, இப்போ 90 வந்துடுச்சு, அவ்வளோதான். 90 வந்தோடனே இந்த டயர் எடுத்து மாட்டிடும், அவ்வளோதான். ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி கலத்துறது, எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. சரி எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணணும். ஏன்னா நான் நிறைய ரைடு போகும்போது பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு சைக்கிள்லாம் பஞ்சர் ஆகும்போது கோஆர்டினேட்டர்லாம் அவங்க இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருப்பாங்க. அவங்க எப்படி கலத்துறதுலாம் நான் கவனிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்மளும் இந்த தடவை பண்ணிக்கலாம். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண, நீங்களே மாற்றலாம்டா, நீயே மாற்றி பாருவோம் சைக்கிள் தானே சொன்ன போய் தான் சரி நானே பண்ணணும்னு சொல்லி தான் வேலைக்கு போயிட்டு சரி நம்ம மாற்றணும் சொல்லி மாட்டியாச்சு. இப்போ கலத்தி மாட்டி இப்போ சைக்கிளையும் ஃபிட் பண்ணியாச்சு. அது பழைய டயர் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். அது என் பையன் இப்போ ஓட்ட ஆரம்பிச்சுது அந்த டயர் எடுத்து. சும்மா நம்ம சின்ன வயசில் இந்த டயர் வச்சு விளாடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ விளாட ஆரம்பிச்சுட்டா. அதை வச்சு நம்ம இதை மாட்டியாச்சு கைஸ், அவ்வளோதான் கைஸ். இதோட வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நாளைக்கு. ஏன்னா இதை மாட்டிட்டு ஓட்டி பார்த்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ். ஆனால் இதோட டயர் உண்மையிலே சூப்பராக இருக்குன்னாங்க. இனிமேல் தான் ஓட்டி பார்க்கணும், ஓட்டி பார்த்து தான் போடணும். ஆனால் சைக்கிளோட விலை டயர் பார்த்தீங்களா கைஸ்,
ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நமக்கு அந்த வேலையெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. நம்ம சேஃப்டி வைஸ் எல்லாமே முக்கியம். ஸோ அதனால் என் ஒய்ஃப் வந்து வீடியோ எடுத்தாங்க. ஸோ அதனால் நானும் மாட்டிட்டேன். அவ்வளோதான் கைஸ், மாட்டியாச்சு பாரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்ப்போம் கைஸ் எதுனாலும். ஓகே கைஸ், நாளைக்கு நான் ஓட்டிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ சைக்கிள் டயர் மாட்டியாச்சு, அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. ஓகே, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். மாட்டி முடிச்சிட்டேன். நீங்களும் சைக்கிள் எதாவது இருந்துச்சுன்னா, ரைடராக ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் பழைய சைக்கிள் இருந்துச்சுன்னா நீங்களே கலத்துங்க, செயின் க்ளீன் பண்ணி ஓட்ட ஆரம்பிங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துடுங்க. அதனால் நல்லா ரைட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அதனால் ஓகே கேஸ், வேறு என்ன பேசுன்னு தெரியல. இதோட நான் பேசி நிப்பாட்டிக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம் கண்டிப்பாக. ரைட்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ரைட்டில் உங்களுக்கு சைக்கிள் அந்த டயர், புது டயர் ஓட்ட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ், பாய்.